ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு வந்து நின்னுட்டு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "நான் வந்து பிரெக்னென்ட்டா இருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்லும். ஹீரோயின் அப்படியே அதிர்ச்சியில நின்னுட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, "இது யாரோட குழந்தை தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளோட பேரையும் சொல்லும். ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமா வரும். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்பதான் அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு நாவல் ஒண்ணு படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த நாவல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு பொண்ணு வந்துட்டு கைக்குள்ள போட்டுக்கும். அதோட ஹீரோயின் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றது, அவங்க மென்டலா ரொம்ப அஃபெக்ட் ஆகுறது, அவங்க ஃபேமிலி மொத்தமும் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறது, இந்த மாதிரியே பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு சரியான கோவம் வரும். இந்த நாவல்ல என்ன இந்த மாதிரி இருக்கு? ஹீரோயின் இன்னும் எவ்வளோதான் கஷ்டத்தை தாங்குவா? இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி டார்ச்சர் பண்றாங்க. அதுவும் இல்லாம ஹீரோனோட அம்மா அப்பாவெல்லாம் இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்க. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இதெல்லாம் ஒரு ஸ்டோரியா? எனக்கு பயங்கரமான கோவம் வருது. நான் யாரையும் சும்மாவே விட மாட்டேன் அப்படி இப்படின்னு கத்துவாங்க அவங்க. அந்த ஸ்டோரியை படிச்சா அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அதோட பார்த்தா கத்திட்டே இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு மாரி நெஞ்சு அடைக்கிற மாரி இருக்கும். அப்படியே மயங்கி விழுவாங்க. பார்த்தா வந்து அவங்களுக்கு மூச்சு பேச்சு எதுவுமே இருக்காது. கொஞ்ச நேரத்துல அவங்க படிச்சுட்டு இருந்த அந்த நாவல் இருக்குல்ல, அந்த புக்குக்கு உயிர் வந்த மாதிரி அது ஒரு மாரி அவங்க மேல லைட் அடிச்சுட்டு இருக்கும். அந்த புக்க அவங்கள உள்ள இழுத்துட்டு கொண்டு போய் நீங்க இங்க நிக்க வச்சுருது. இப்போ ஒரு பொண்ணு ஆப்போசிட்ல பேசுச்சுல்ல, இப்ப ஹீரோ அங்க நின்னுட்டு இருக்காங்க. அது பேச பேச ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு, அப்ப அந்த புக் ஸ்டோரியில படிச்ச உடனே, இப்ப நம்ம நேர்ல இந்த இடத்துக்கே வந்துட்டோமா? அந்த ஸ்டோரிக்குள்ள நம்ம வந்துட்டோமா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்பதான் வந்து அத ரியலைஸ் பண்ணுவாங்க. அதுக்குள்ள அந்த ஆப்போசிட்ல நிக்கிற பொண்ணு என்ன சொல்லும், "நான் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கேன். நீ என் மேல கோவப்படாத. ஒருவேளை உனக்கு கோவப்பட்டு நீ என்ன அடிச்சேன்னு வச்சுக்கோயேன், நான் உன்கிட்ட திரும்ப சண்டை கூட போட மாட்டேன். ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டேன்." இருந்தா கூட நீ அப்படின்ற அடிச்சா மாரிலாம் கூட நான் ஹீரோயின் உன்ன கிட்ட தப்பா பேசும். நினைக்க மாட்டேன், தப்பா நினைக்க மாட்டேன். இதே சொல்லிட்டே இருக்கும். ஏன்னா ஹீரோயின் அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, "ஓ! நீ தான் அந்த கேரக்டர் இல்ல. நான் வெறுத்த கேரக்டர் நீ தான். உன்னால தான் பல பிரச்சனை. உன்ன ஏன் நான் அடிக்காம விடுவேன். இந்தா வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓங்கி ஒரு அறை அரைஞ்சிருவாங்க. இது அந்த பொண்ணு எதிர்பார்த்திருக்காது. என்னடா இது பேச்சுக்கு சொன்னா உண்மையிலேயே அடிச்சுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அத நினைச்சுட்டே இருக்கும். ஹீரோயின் இப்ப என்ன சொல்வாங்க, "நீ தானே அடிக்க சொன்ன. உன்னோட ஆசைக்காக தான் அடிச்சேன். இது போதுமா? இன்னும் 2 குடுக்கவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது 2 பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோம்னா, ஹீரோ இப்பதான் அங்க இறங்கி வந்துட்டே இருப்பாரா, அப்ப அந்த பொண்ணு என்ன நினைக்கும், அடி வாங்கின பொண்ணு, இப்ப ஹீரோ வந்துட்டே இருக்காரு, அவன முட்டாளாக்குறது பெரிய விஷயமே கிடையாது. நான் சொல்றது எல்லாமே அவன் நம்புவான். அப்படின்னு சொல்லிட்டு வேணுமே என்ன பண்ணும், 2 பேரும் படியில நின்னு தானே பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயின் தள்ளி விட்ட மாரி கீழ வந்து விழுந்துரும். ஹீரோ பார்த்தோனே, என்ன இந்த பொண்ணு கீழ விழுந்துட்டான்னு வேக வேகமா தூக்க வரும்போது வருவாரு. வந்தோனே கேட்பாரு, "என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, உடனே இந்த பொண்ணு என்ன சொல்லும், "ஹீரோயின் வந்து என்ன புடிச்சு தள்ளி விட்டுட்டா. என்ன அடிச்சு கோவத்துல அடிச்சு தள்ளி விட்டுட்டா. அதான் கீழ வந்து விழுந்துட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, உடனே ஹீரோவ வந்து அதாவது ஹீரோயின் வந்து ஹீரோவ பார்ப்பாங்க. என்ன இறந்து போனதுக்கு நீயும் ஒரு வகையில வந்து காரணம் தான். உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் வந்து ஹீரோவ பார்த்துட்டு இருப்பாங்களா, அதுக்குள்ள ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு என்ன சொல்லும், எப்படியாவது குழந்தைய காப்பாத்துங்க. நம்ம குழந்தை வந்துட்டு இப்ப ரொம்ப ஆபத்துல இருக்கு. எனக்கு வயித்த வலிக்குதுன்னோனே, நீ பிரெக்னன்ட்டா இருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஆமான்னோனே, அப்ப சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ண தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுவாரு. என்ன சொல்வாருன்னா, என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு போவாரு. ஹீரோனுக்கு சரியான கோவம் வரும். அந்த டைம்ல ஹீரோ பார்க்காத நேரம் ஹீரோ தூக்கி வச்சிருக்காரு. அந்த பொண்ணு ஹீரோயின பார்த்துட்டு ஒரு மாரி வெளப்பம் காட்டிக்கிட்டே போவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் காட்டிட்டே இருக்கும். ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "இந்த கதைக்குள்ள நான் வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் உங்க யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன்." ஏன்னா அந்த கேரக்டரே வந்து ஹீரோயின் தான். அந்த மெயின் கேரக்டரே. ஸோ அவங்க வந்து இவங்க எல்லாரையும் உண்டு இல்லன்னு பண்ணணும்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேற இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்துட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்வாங்க, "இங்க நெறைய பசங்க இருக்காங்க. எல்லாருமே பணக்கார பசங்க தான். உனக்கு யார வேணும்னு நீ சூஸ் பண்ணணும்னு." ஹீரோயின் அதெல்லாம் வேண்டான்னு சொல்வாங்க. "அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. ஹீரோ வந்து உனக்கு துரோகம் பண்றான்ல, ஸோ நீ ஏன் அத அவனுக்கு பண்ணா என்ன?" அப்படின்ற மாரிலாம் கேட்டுட்டே இருப்பாங்க. அதோட இந்த பையன் எப்படி இந்த பையன்னு கேட்கும்போது, அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்வாங்க, "இவனுக்கு 2 பாயிண்ட் தான் குடுக்கலாம். இவனுக்கு 3 பாயிண்ட் தான் குடுக்கலாம். நீ உன்னோட செலக்ஷனே சரியில்ல ஃபர்ஸ்ட்டு." அப்படின்ற மாரிலாம் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில ஹீரோ டக்குன்னு ஹீரோயினுக்கு கால் பண்ணும்போது, "எனக்கு வயித்து வலிக்குதுன்ற" மாரி சொல்வாரா, உடனே அவங்க ஃபோன அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது, இப்ப ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க, "எதுக்கா நீ ஃபோன எடுக்கிற, அட்டெண்ட் பண்ற? அவன் வந்து உடனே வயித்து வலி உடனே போய் நீ அவன போய் பார்க்க போறியா? அவன் உன்ன கொஞ்சமாவது மதிக்கிறானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயின் "ஆமால்ல, எதுக்காக நம்ம அவன் ஃபோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சு அவரை பிளாக்லேயும் போட்டு ஃபோனை தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வரிசையாக இங்கே எல்லாரையும் மேல் மாடல்ஸ்லாம் நிற்க வச்சு யார் தனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. அதில் இவன் ஓகேவா இவன் ஓகேவான்னு 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. இதே இடத்துல தான் ஹீரோ இருப்பார். இப்போ அவருக்கு ஒருத்தர் வந்து தப்பு பண்ணியிருப்பார். அவரை வந்து ஹீரோ வந்து பனிஷ் பண்ணிட்டு இருப்பாரு. பார்ப்பாங்களா, இந்த ஹீரோவை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். அப்போ அவங்க வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு போவாங்களா, அப்போ அவர் வேற இன்னொருத்தரை தண்டிச்சிட்டு இருக்காரு. அப்போ அவரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்வார், இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்கா, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறான்றவர
யார் அவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ தான் ஹீரோ பார்ப்பாரு. பார்த்தோன்னே நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பார். அப்போ ஹீரோயின் வந்து மனசில் என்ன நினைப்பாங்கன்னா, அந்த புக்கில் உள்ள மெயின் ரோல் பெரிய வில்லனே வந்து இவன் தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் சொல்லணும்னா ஹீரோ இருக்கார்ல, அந்த ஃபேமிலியில் ஒருத்தர் தான் இவரும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேமிலியில் ஒரு அடாப்டட் சைல்டு மாதிரி தான் இவரும். அந்த ஃபேமிலியோட எல்லாருக்கும் இவருக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபேமிலியால் இவரும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றது வந்து ஹீரோனுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இவர் கூட சேர்ந்தா மட்டும் தான் ஹீரோவை பழி வாங்க முடியும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்து ஒரு டானு, அண்டர் கிரவுண்டு டானு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசவும் ஹீரோ பக்கத்தில் வந்து உட்காருவார். ரெண்டு பேருமே அப்படியே ரொமான்ஸாக கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். இப்போ ஹீரோவும் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரூமில் வந்துடுவாங்க. ரெண்டு பேரும் வந்துட்டு அப்படி இப்படி இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் அசந்து தூங்கிட்டு இருப்பாங்களா, அப்போ தான் ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வரும். இப்போ அந்த ஃபோன் காலில் வந்து ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் பேசுவார். இப்போ வந்த பொண்ணு யார் அப்படின்றத அவர் தேட சொல்லியிருப்பாரு. அதுக்கு இப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, இப்போ உங்ககிட்ட வந்திருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு உங்களோட பிரதர் ரிலேஷனில் வராருல, அவரோட ஒய்ஃப் தான் அவங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்களோட தான் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு பார்ப்பாரு. இவரை வந்துட்டு 3 மில்லியன் கொடுத்து ஹீரோயின் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பணம் இருக்கும். ஸோ அந்த பணத்தில் 3 மில்லியன் கொடுத்து ஹீரோ வந்துட்டு கூப்பிட்டுருப்பாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக. அப்புறம் அவர் வந்து ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, எதாக இருந்தாலும் நீ எது செய்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் வந்து படம் பார்க்கணும், படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு படம் பார்க்க போட்டால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபைட்டிங் மூவியாக இருக்கும்ல, அந்த மாதிரி மூவி போட்டு அவங்க பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு இப்போ கோவம் வரும். 3 மில்லியன் செலவு பண்ணி என்னை கூப்பிட்டுட்டு படம் பார்த்துட்டு என் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இல்லை எனக்கு படம் பார்த்தா தான் வந்து ஜாலியாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் ஓகேன்னு சொல்லுவார். அதோட ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே ஹீரோயின் அசந்து தூங்கி போயிடுவாங்க. இப்போ தான் ஹீரோ இதெல்லாம் நினச்சிட்டு இப்போ அந்த ஃபோன் கால் இருக்குல்ல, அதில் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா வந்துட்டு, எதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை, அவள் எதுக்காக இங்கே வந்தா, எதுக்கு என்ன தேடி வந்தா, எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி என்ன வந்து அவள் புக் பண்ணா, என்ன ஏதுன்றது எனக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி அந்த ஃபோன் கால்லேயே ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பாரு. காலையில் எந்திரிச்சோன்னு பார்த்தா ஹீரோயின் வந்து ஹீரோ பக்கத்தில் படுத்திருப்பாங்களா, பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அச்சோ நேற்று ட்ரிங்க் பண்ணிட்டு என்னென்ன வேலை பண்ணணும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ திரும்பி பார்ப்பாங்க, ஹீரோ படுத்திருப்பாரு. அவர்கிட்ட சத்தம் கொடுக்காம எந்திரிச்சு போயிடலான்னு நினைக்கும் போது ஹீரோ முழிச்சிருவாரு. எங்கே தப்பிச்சு பார்க்குற அப்படின்ற மாதிரி திரும்ப ஹீரோனை பிடிச்சி வைப்பாரா. அப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு அவர்கிட்ட ரொமான்ஸாக பேசுகிற மாதிரி பேசிட்டு, எனக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போகணும், எவ்வளோ நேரம் தான் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்ற மாதிரி கேட்பாங்களா. உடனே ஹீரோக்கு கோவம் வரும், நீ என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி அவர் ஆரம்பிச்சிருவாரு. உடனே ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வரும், அதை அட்டன் பண்ணி பேசுவாங்க. மெசேஜ் அதெல்லாம் வந்திருக்கும். உடனே ஹீரோ என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க தான் பேசிகிட்டே இருப்பாங்க. அவன் உன்னை பற்றி தான் தேடிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா, அவனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இப்போ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அங்கேருந்து வெளியே போகும்போது ஹீரோ இங்கே வெளியே வருவார். வந்து ஒரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 மில்லியன் செலவு பண்ணியிருக்கா, ஆனால் இன்னும் நம்ம ஒன்றுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்வாரா. உடனே கொஞ்சம் ரொமான்ஸாக பேசுவார். ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா கூட தாராளமாக நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்வாரா. ஹீரோயின் வந்து தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. சரி ஓகே, உனக்கு ஹெல்ப் வேணால் எப்போ வேணாலும் கேளு, ஆனால் இப்போ உன்னை ட்ராப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்வார். சரி ஓகேன்னு ஹீரோயின் ஒத்துப்பாங்க. இப்போ ஹீரோ தான் ட்ரைவ் பண்ணிட்டு வருவார். ஹீரோயினை வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணிடுவார். அவர் உள்ளெல்லாம் வரமாட்டார். ஹீரோயின் வந்து அவங்க ட்ரெஸ்ஸிங் இப்போ வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க, அதாவது சண்டை போடுறதுக்கு தயாரான மாதிரி. அவங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இப்போ உள்ளே வரும்போதே அவங்க ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, கையை பிடிச்சி ஹீரோயின்ட்ட கையை பிடிச்சி அவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னும் போது ஹீரோயின் வந்து கையை பிடிச்சி உதறி விட்டு அவரை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. என் கூட சண்டை போடுற அளவுக்கு நீ வந்துட்டு மாறிட்டியா, நீ அடிக்கிற அடியெல்லாம் வாங்கிட்டு தானே இவ்வளோ நாளாக இருந்த அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன கேட்பாங்க, எவ்வளோ நாளைக்கு இருந்தும் அதே மாதிரி இருப்பேன் நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி பிடிச்சி அவரை தள்ளி விடுவாங்க. நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, அவகிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோனுக்கு இன்னும் கொஞ்சம் தான் கோவம் வரும். அப்போ தான் யோசிச்சு பார்ப்பாங்க, அந்த நாவல் படி வந்துட்டு இந்த 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 பொண்ணு இருக்குல்ல, இது இப்படி தான் வந்துட்டு ஹீரோனோட ஹஸ்பண்டை வந்து ஏற்றி விடும். அவள் வந்து என்னை தள்ளி விட்டுட்டா, இப்போ நடக்கிறது எல்லாமே நாவலில் நடந்தது தான், அதை அப்படியே மாற்றணும், அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணுன்றது தான் ஹீரோனோட எண்ணம். அப்போ அந்த நாவல் படி இது என்ன பண்ணணும்னா ட்ராமா போட்டு ஹீரோயின் தள்ளியே விட்டுருக்க மாட்டாங்களே, கோவத்தில் தானே அடிச்சிருப்பாங்க. அங்கே வந்துட்டு இப்போ விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. முன்னாடி ஹீரோனுக்கு விஷயம்லாம் தெரியாத போது ஒரு நார்மலான ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. அப்போ அதோட ஹஸ்பண்ட் வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட இப்படி பேசுகிறாரு பழகுறாருன்னு தெரிஞ்சோடனே அவங்க ரொம்ப பயந்து போய் அந்த சுபாவமாக இருப்பாங்க. அதை அந்த பொண்ணு ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோயின் பண்ணாத விஷயங்களெல்லாம், ஹீரோயின் என்னை அடிச்சிட்டா, என்னை தள்ளி விட்டுட்டா அப்படி இப்படின்னு சொல்லவும் இவர் என்ன பண்ணுவார், ஹீரோயினை போட்டு பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு, நீ வந்துட்டு அவள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வச்சுக்கோங்க, உன்னை வந்து சும்மாவே விட மாட்டேன், நீ தான் வந்து நரகத்துக்கு போகணும், உன் கதையை நான் முடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை மிரட்டிகிட்டே இருப்பார். ஹீரோன் அதெல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க. ஸோ அதுபடி தானே நீ இப்போ நடத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவகிட்ட மன்னிப்பும் கேட்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே ஒன்றுமே புரியாது. முன்னாடி ஹீரோயின்
ஹீரோயின் இப்படி இருக்கவே மாட்டாளே, இப்போ என்ன டோட்டலாக மாறி இருக்கா, இப்போ என்ன ரொம்ப திமிரா பேசுகிறா, ஒரு ஆட்டிடியூடே வந்து சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்களா. இங்கே பார்த்தா பத்திரிக்கைக்காரவங்களெல்லாம் அவர் வர வச்சிருப்பாரு. அதாவது ஹீரோனோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார், ஹீரோனை அவமானப்படுத்துகிறோம் அப்படின்றதுக்காக எல்லாரும் முன்னாடி நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஹீரோன் வெளியே வந்து பார்க்கும்போது எல்லா பத்திரிக்கைக்காரங்களும் நின்றுட்டே இருப்பாங்களா. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியாது. உடனே ஹீரோ என்ன சொல்வார், இப்போ நீ மன்னிப்பு கேட்டு தானே ஆகணும், இப்போ எப்படி நீ தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோயின் எல்லாரையும் பார்ப்பாங்க. எல்லார்கிட்டையும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே இப்போ நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும், அதுதானே நீங்களாம் எதிர்பார்க்குறீங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்கள நான் தள்ளி விட்டுட்டேன், அதான விஷயம். சரி வாங்க நம்ம வந்துட்டு நீங்கள் என்னை பேட்டி கேளுங்க, நான் வந்துட்டு அங்கேயே உட்காந்து எல்லாரும் முன்னாடியும் எல்லாமே பேசிக்கலாம்னு சொல்லுவாங்க. உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது அந்த ஹஸ்பண்ட் இருக்கால அவருக்கும் அந்த லேடிக்கும் ரெண்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 3 பேர் உட்காந்துருப்பாங்க. இப்போ கேள்வியாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் அந்த ஹஸ்பண்டோட குழந்தைன்றது யாருக்கும் தெரியல. ஒரு மாதிரி ப்ரெக்னென்ட் லேடியை வந்து நீங்கள் தள்ளி விட்டது தப்பு அப்படின்ற மாதிரி தான் இப்போ நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறது உண்மைதான், நான் பண்ணியிருக்கக்கூடாது, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக நான் மனசால மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பொண்ணுக்கு ரொம்ப குஷியாக போயிடும். இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடி இவ எப்படி மன்னிப்பு கேட்குறா, ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ ஹீரோயின்ட்ட அவங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க, இது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்றத நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு. ஆமாம், நான் எதாக இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்கவே கூடாது, நான் ஒரு ஒய்ஃபாக வந்து நான் வந்து இப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்கும்போது, என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்படி ஒரு அஃபேர் வச்சிருக்காரு, அவங்க குழந்தை உண்டாயிருக்காங்க, அவங்கள வந்து நான் பிடிச்சி தள்ளி விட்டுருக்க கூடாது, அது நான் பண்ண பெரிய தப்பு, ஒரு ஒய்ஃபாக வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஆசையை வந்து நான் நிறைவேற்றிருக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்களா. உடனே பத்திரிக்கைக்காரவங்களாம் வந்துட்டு, என்ன சொல்கிறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த பொண்ணை வந்து இப்படி இருக்காரா அப்படி இருக்காரான்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே வந்து அந்த மாதிரி கேள்விகள் போயிடும். அப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது இவரோட குழந்தை அப்படின்னு எல்லாம் அப்படி கேட்கும்போது இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாது. இல்லை இல்லை அவள் வந்து முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கா, இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் எப்படி கேட்பாங்கன்னா, இவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க, இப்போ இந்த பொண்ணு தான் குறுக்கால வந்து அவங்க லைஃப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லவும் இதால் ஏற்றுக்கவே முடியாது. இல்லை இல்லை அவள் வந்து வேணும்னே அப்படிலாம் சொல்கிறா, அவள் சொல்கிறத காது கொடுத்து கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி இது பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிரும். இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். நான் யாரோட லைஃப்பையும் வந்து இது மாதிரி பண்ணலை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பேசிகிட்டே இருக்குமா. உடனே இப்போ பத்திரிக்கைக்காரங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களா, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, இதுக்கு எதுவும் உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒன்று ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அங்கே அந்த ஒரு இது இருக்கும்ல ஸ்க்ரீனில் வந்துட்டு இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது ரிப்போர்ட்டு, அதுக்கு ஹீரோ தான் காரணம், அதாவது ஹஸ்பண்ட் தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு ப்ளே பண்ணி விட்டுருவாங்க. இதெல்லாம் அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்களா. இப்போ அதுங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், என்னடா இது இப்படி அசிங்கப்படுத்திட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் நினச்சிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ சுற்றி இருக்கவங்க எல்லாம் நம்பிடுவாங்க. நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ ரிப்போர்ட்டை பார்த்தா அதான உண்மை அப்படின்னும் போது இவங்க 2 பேர் அப்படியே சமாளிப்பாங்க. இல்லை இல்லை இது தப்பாகிடுச்சு, ஏதோ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, இவ சொல்கிறதுலாம் எனக்கே வந்து டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல, எப்படி இவ இப்படிலாம் பேசுகிறானே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இது பாட்டுக்கு பேசும். ஹீரோன் வந்து நான் பண்ணது தப்பு தான், நான் ஒரு ஒய்ஃபாக அப்படி இப்படியே தான் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்து இப்போ எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்க. இப்போ ஹீரோயின் மேலே எந்த தப்பும் இல்லை, அவள் பாவம், அவளோட லைஃப்பில் வந்து இவள் விளையாடி இருக்கா, அந்த கோவத்தில் தான் அவள் வந்து இப்படி பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க ஏற்படுத்தினது அவங்களுக்கு ஒரு நல்லதாக மாறிடும். வந்து இருக்கவே மாட்டார். அங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவர் பாட்டுக்கு போயிடுவார். எல்லாரும் வந்து அந்த பொண்ணை பிடிச்சி வச்சுப்பாங்க. இப்போ நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் எங்களை கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு தானே நாங்கள் இங்கே வந்தோம், நீங்கள் உண்மையிலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, அதுக்கு காரணம் அவர் தானா, அவங்க 2 பேரோட கல்யாண வாழ்க்கையில் நீங்கள் தான் விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை, அவள் சொல்கிறது யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு போடுவாங்க. இதெல்லாம் பார்க்க ஹீரோனுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார்ல வேக வேகமாக வந்துருவார். இப்படி தான் எல்லாரும் முன்னாடியும் வச்சுட்டு உன் புருஷன் நீ அவமானப்படுத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, எது அவமானம், என் கூட சந்தோஷமாக இல்லாமல் என்னை ஹர்ட் பண்ணிவிட்டு இன்னொருத்தியோடு நீ சந்தோஷமாக இருந்துட்டு அதை வெளியே தெரிஞ்சதோட அதை அவமானம், அதுக்கு காரணம் நான் சொல்கிறியே, உன்னால் நான் ஒரு புருஷன் சொல்லிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுவாங்க. நீ என்ன இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்க, நம்மளோட வாழ்க்கையை இது ரொம்ப பாதிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். ஒன்று ஹீரோயின் என்ன கேட்பாங்க, பாதிக்கும்னா எந்த அளவுக்கு பாதிக்கும், நான் உன் கூட வாழவே தயாராக இல்லை, டிவோர்ஸ் பண்ண தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவரால் ஏற்றுக்கவே முடியாது. இப்படிலாம் இவ பேசவே மாட்டாளே, இந்த மாதிரி இவ கிடையவே கிடையாது, எவ்வளோ அடித்தாலும் எத்தனை பேர் கூட நான் வந்து பழகுனாலும் அப்படியே அமைதியாலாம் இருப்பா, இப்போ எப்படி டோட்டலாக இப்படி மாறிட்டா, ஒன்றுமே புரியலன்னு யோசிச்சுட்டே இருப்பார். அதுக்குள்ளே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, உன்னை நான் வந்து கோர்ட்டில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் போயிடுவாங்க. வச்சுட்டு வர்றதுக்குள்ளே ஹீரோயின் காரை டிப்பாட்டாமல் அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையுமே ஹீரோ இருக்காருல்ல அவர் வீடியோவாக பார்த்துட்டே இருப்பார். அவரோட அசிஸ்டன்ட் வேறு அவர் ஏற்றி விடுவார். பார்த்தீங்களா அவங்க 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்களா, இதான் பிரச்சனை, அவரோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அந்த கோவத்தில் தான் அவங்க இந்த மாதிரி பத்திரிக்கைக்காரவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க, இப்போ உங்கள் ரூட் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்னையா ஏன் ரூட்டு கிளியர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பார். ஆமாம் அவங்க வந்து உங்களுக்கு பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க, அதாவது உங்களை பிடிச்சி தானே அவங்க இந்த மாதிரி பண்ணாங்க, கொஞ்சம்
வருஷங்களுக்கு முன்னாடி நீங்களும் அவங்க மேல ஆசைப்பட்டீங்கல்ல. இப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள வந்து இந்த மாரி பண்றதுனால, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விரக்தியா தான் இருப்பாங்க. ஸோ அவங்களே உங்கள சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு உங்கள புடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் அப்டின்ற மாரி சொல்லும்போது, ஹீரோவுக்கும் ஓஹோ! அப்படியா இருக்குமோ! அப்டின்ற மாரி அவருக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்படின்னா ஹீரோனோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு வர்றதில்ல. அவங்களால வந்து நெறைய வந்துட்டு நஷ்டமாயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி ஹீரோக்கு தெரிய வரும். அதாவது அந்த ஹஸ்பண்டுக்கு. அவர் உடனே டென்ஷன் ஆயிடுவாரு. இப்ப அவரோட அசிஸ்டன்ட்ட கூப்பிட்டு என்ன ஆச்சு? எதனால இப்படி ஆகுதுன்னா, மேடம் வந்து ஆஃபீஸ்க்கு வர்றதில்ல. அவங்க வந்து சில விஷயங்கள் சைன் பண்றதில்ல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் லாஸா போயிட்டுருக்கு அப்படின்ற மாரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவாரு. உடனே அந்த ஹஸ்பண்டுக்கு ரொம்ப கோவமா இருக்கும். லாஸ்ட் நைட் அவ வந்து வீட்டுக்கு கூட வரல. அவ எங்க போனா அப்படின்றத தேடி கண்டுபிடிங்க அப்படின்ற மாரி சொல்லவும், அவங்கலாம் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, உங்களோட பிரதர் முறையில ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் கூட தான் அவங்க வந்து நேத்து நைட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லவும், இவருக்கு சரியான கோவம் வரும். அதுல இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நேரா இப்ப ஹீரோயின பார்க்க தான் வருவாரு. வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட அப்படியே கத்துவாரு. "என்ன நெனச்சிட்டு இருக்கிற நீ? இந்த மாரி நேத்து நைட் நீ எங்க போன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நான் எங்க போனா உனக்கு என்ன? அது என்னோட இஷ்டம்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே இவரு என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கிட்ட அந்த ஃபோட்டோ காட்டுவாரு. "இது என்னது இது? நீ வந்து நேத்து என்னோட அந்த பிரதர் கூட நீ வந்து இருந்திருக்க. எனக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து கிடைச்சிருக்கு." அப்படின்ன உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "இந்த ஃபோட்டோ பார்த்தா உனக்கு தெரியல? நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க. ஏன்னா, அதுதானே நீ எனக்கு பண்ணிட்டு இருக்க. இப்ப அவங்க எதுவும் தப்பு பண்ணல. வேணும்னே இந்த ஃபோட்டோஸ்லாம் அவருக்கு கிடைக்கணும். அவர வந்து வெறியேத்தணும் அப்படின்றதுக்காக தான் அவங்களோட நெனப்பு. ஸோ, அதனால அவங்க இந்த மாரி பண்ணிட்டு, "உனக்கு தெரியலையா? நீ இத தான் எனக்கு இவ்வளோ நாளா பண்ணிட்டு இருந்த. ஸோ, உனக்கு நான் அத தான் பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், "நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? எனக்கு என்ன இவ்ளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கன்னு" ஆரம்பிச்சுருவாரு அவர் பாட்டுக்கும். ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "நான் தான் சொல்லிட்டேன்ல, நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு. கோர்ட்ல சந்திக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அவன் நின்னுட்டே இருப்பாரு. ஹீரோயின் இப்ப என்ன சொல்வாங்க, "எனக்கு பசிக்குது. நான் சாப்பிடணும்னாலும் உனக்கு பசிக்குதா? நான் சாப்பாடு குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, வேக வேகமா ஹீரோயின இழுத்துட்டு வந்துட்டு அவங்கள போட்டு வலுக்கட்டாயமா அவங்கள கிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு போவாரு. ஹீரோயின் தான் தள்ளி தள்ளி விடுவாங்க. கேட்கவே மாட்டாரு. அவங்க கையெல்லாம் புடிச்சுக்கிட்டு ரொம்ப அவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுவாரு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, எட்டி ஒரே உதைச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஓடிருவாங்க. இந்த டைம்ல இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருமா, அந்த ஃபோன் எடுத்து அவர் பேச ஆரம்பிச்சுருவாரு. அப்ப கூட ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது இவரு என்ன சொல்வாரு, "யார் கூடயோ போய் நீ தங்கியிருக்க. இன்னைக்கு உன்ன என்ன எப்படி பனிஷ் பண்றேன் பார்." அப்படின்ற மாரி தான் அவங்க கிட்ட போவாரு. வந்துட்டு பால்கனில நின்னு பார்ப்பாங்களா, அப்ப ஹீரோட கார் வரும். "ஹெல்ப் ஹெல்ப்" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பாங்க. ஆனா அந்த கார் வந்து போயிடும். அச்சச்சோ! இவன் வேற காதுல வாங்காம போயிட்டானே! இப்ப எப்படி நம்ம இந்த இடத்த விட்டு போறது? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேக வேகமா ஓடி வரும்போது, அவங்க ஹஸ்பண்டோட ஆளுங்கலாம் இருக்காங்கல்ல, ஹீரோயின வெளிய போகவே விட மாட்டாங்க. "மேடம் நீங்க எங்கேயும் போக்கூடாது. நாங்கலாம் பாடி கார்ட்ஸ். உங்கள பாதுகாக்கிறது தான் எங்களோட வேலை." அப்படின்ற மாரி நிப்பாய்ங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். "என்ன விடுங்கடான்னு" சொன்னா கேட்க மாட்டாங்க. நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமான்னு சொன்னா, அதுக்கும் யாரும் விடவே மாட்டாங்க. ஹீரோயினுக்கா என்ன பண்ண தெரியாது. எனக்கு பாத்ரூம் போணும்னாலும் விடமாட்டாங்க. என்னடா இது இப்படி பண்றாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆப்போசிட்ல வந்து பார்த்தா ஹீரோ இருக்கார்ல, அவரு வருவாரு. அவரோட டைய கழட்டி கையில சுத்திப்பாரு. சுத்திட்டு அங்க இருக்கவங்களலாம் டமால் டமால்னு அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப குஷியா போயிடும். அதோட அவர் யூ டர்ன் போட்டுட்டு இருந்தார்ல, அத வந்து ஹீரோயின காப்பாத்துறதுக்கு தான் வந்திருப்பாரு. ஸோ ஹீரோயினுக்கு இவர பார்த்தோனே ஒரு நம்பிக்கை வந்துரும். உடனே அங்க இருக்கவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு ஹீரோயின தூக்கிருவாரு. ஹீரோயினுக்கு இப்ப இந்த சண்டைய பார்த்தே மயக்கம் வந்துரும். உடனே ஹீரோயின கொண்டு போய் கார்ல உட்கார வச்சுருவாரு. நெறைய ஹீரோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் கால் வரும். இந்த பொண்ணு இருக்குல்ல, கீழ தள்ளி விட்ட பொண்ணு, திரும்பவும் போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கும் உடம்பு சரியில்லன்னு. இப்ப ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து இங்க பார்க்க வருவாரா, அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "உன் ஒய்ஃப் மேல நீ கோவப்படாத. அவ மேல எந்த தப்புமே இல்ல. என் பேர்ல தான் எல்லாமே தப்பு. அவ வந்து தள்ளி விட்டா தான், இல்லன்னு நான் சொல்லல. இருந்தாலும் அவ மேல கோவப்படாத." அப்படி இப்படின்ற மாரிலாம் இது ரொம்ப நடிக்க ஆரம்பிச்சுரும். உடனே இந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்வாரு, "இங்க பாரு நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்காத. நீ வந்து ஃப்ரீயா இரு. அவள நான் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நீ இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீ ரெஸ்ட் தான் எடுக்கணும். உனக்கு எந்த டென்ஷனும் இருக்கவே கூடாது." அப்படின்ற மாரி சொல்வாரு. "நான் போய் என் ஒய்ஃப மீட் பண்ணி கொஞ்சம் விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. பேசிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போவாரு. அவருக்கு என்னன்னா, ஹீரோயின் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டா. அவள மாத்தணும் அப்படின்னு கிளம்பும்போது, இப்ப இது என்ன நினைக்கும், இந்த அளவுக்கு பிளான் பண்ணிட்டே இருக்கோம். இவ்ளோ விஷயங்கள் சொல்றோம். இவன் பாட்டுக்கும் ஒய்ஃப தேடி போறானே! ஒரு வேளை ஒய்ஃப் கூட சேர்ந்துருவானோ! அப்படின்ற மாரி இது ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்கும். இப்ப அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, வேக வேகமா கார்ல ஏறி கிளம்புவாரு. கிளம்பும்போது ஹீரோயினோட ஃபோன் வந்து இங்க தான் இருக்குமா, அத ஓப்பன் பண்ணி பார்த்தா முடியாது. ஏன்னா வந்து பாஸ்வேர்ட் போட்டிருப்பாங்க. உடனே இவரோட பர்த்டே டேட் போடுவாங்க. ஓப்பனே ஆகாது. உடனே அவருக்கு கோவம் வரும். அவ ரொம்ப ஃப்ராடா இருக்கா. என்ன ரொம்ப ஏமாத்திட்டா. அவளோட பாஸ்வேர்டே வந்து என்னோட டேட் ஆஃப் பர்த்ன்னு தானே சொன்னா. ஆனா அது போட்டா ஓப்பன் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாரு. உடனே அவரோட அசிஸ்டன்ட்லாம் கேட்பாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இந்த ஃபோன ஏதாவது பண்ணி இந்த கருமத்த ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணவே முடியல." அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாரு. கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு மெடிசன்லாம் போட்டுவிட்டு அந்த பொண்ணெல்லாம் இது பண்ணிட்டே இருப்பாரு. ரொம்ப கேரிங்காவே ஹீரோயின பார்த்துப்பாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு வேலை ஒண்ணு வரும். அதனால அந்த வேலைக்காக அவர் பக்கத்துல ஒரு ரூம்ல ஒரு லேடிய மீட் பண்றதுக்காக போயிருப்பாரு. இப்ப ஹீரோயின் வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. பரவால்ல அவன்கிட்ட இல்லாம இப்ப நம்ம தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணுவாங்க. முன்னாடியே ஒரு ஃபைல் ஒண்ணு இருக்கும். அந்த ஃபைல ஹீரோயின் ஓப்பன் பண்ணி படிப்பாங்க.
போட்டிருப்பாங்களா, அதில வந்துட்டு இப்போ இந்த ஹீரோ இருக்கார்ல, இவரை வந்துட்டு பிளான் பண்ணி ஏதோ பண்ணணும் அப்படின்றதுக்கு மாதிரி போட்டிருக்கும். அப்போ தான் அந்த ஸ்டோரியில் உள்ளது அந்த நாவலில் உள்ளதை ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க. இதே மாதிரி ஒரு மீட்டிங்கை வந்து ஹீரோக்கு வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு லேடியை அனுப்பி. அந்த லேடி மூலிமா அவரோட உயிருக்கே ஆபத்து அப்படின்றது அந்த நாவலில் இருந்திருக்கும். ஸோ ஹீரோயின் அதை மாற்றணும்னு நினைப்பாங்க. இப்போ பிளான் படி வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு ஒரு லேடியை அனுப்பியிருக்காங்கன்னா